சார் எம்டிஎம்கே தன்னுடைய 9 வருட கால கூட்டணியை முறித்துக் கொண்டதாக வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார். மதிமுக அது வந்து மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானது. ஏன்னா அவர் கையில் எம்எல்ஏவே இல்லை. அவங்க ஆல்ரெடி டிஎம்கே எம்எல்ஏ. டிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணி இவரு எப்படி சொல்ல முடியும்? 93ல் ஒரு கட்சி ஆரம்பித்தப்ப மதிமுகன்ற கட்சியை நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்து அவர் கூடயே நான் பயணம் பண்ணியிருக்கேன். கலைஞர் வந்து மரணத்தின் தருவாயில் இருக்கும்போது என்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து திமுகவை காப்பாற்றணும், என் மகனை விட்டுறக்கூடாதுலாம் சொன்னாருன்னு டைலாக் பேசினார். அந்த கட் அவுட்டெல்லாம் இழுத்து போட்டு கொளுத்துனாங்க, அடித்தாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து கரவேஷ்டி வெளியில் தெரியக்கூடாதுன்னு இழுத்து கட்டிக்கிட்டு ஓடினாங்க. அந்த அளவுக்கு திமுக வந்து கொலவெறியில் அவங்க மீது. மாறா வந்து விஜயையும் அவர் நடுத்தருக்கு எழுதிட்டார். விஜய் வந்து அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னது அப்படின்றது விஜயை காட்டி கொடுக்குற வேலை. ஒரு நல்ல தலைவராக வந்திருக்க வேண்டியவர் அவருடைய பலவீனங்களாலேயும் அவருடைய குணாம்சங்களாலேயும் அவரை தாழ்த்தி கொண்டார், வீழ்த்தி கொண்டார். இன்னைக்கு இன்னொரு அத்தியாயம் அரங்கேறி இருக்குது. விஜயகாந்த் கீழே ஒர்க் பண்ணாரு, இன்னைக்கு விஜய் கீழே ஒர்க் பண்ணார். இட்ஸ் வெரி வெரி காலத்தின் கொடுமை இது. வைகோ அறிந்தவங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து என்னோட கரியரோட பீக்லேருந்து நான் வரேன், பொது பணத்தை திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குன்னீங்களா? அது உண்மைன்னா இப்போ நான் சொன்னது நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அமமுக எம்எல்ஏ எதுக்கு போய் உடைச்சிங்க? அது எவ்வளோ தப்பு? இது அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அந்த ஒரு எம்எல்ஏவை மாட்டிக்கிட்டீங்கல்ல. அவங்களே வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் வீடியோ ஏன் எடுத்த? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார் எம்டிஎம்கே தன்னுடைய 9 வருட கால கூட்டணியை முறித்துக் கொண்டதாக வைகோ அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் இடைத்தேர்தல்ல அப்படின்னு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதாகவும் அவர் சொல்றாரு. அந்த பிரஸ் மீட் முழுக்க பார்த்தா டிஎம்கே மேல பல குற்றச்சாட்டுகளையும் எடுத்து வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 9 ஆண்டுகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறார் வைகோ. இது 3வது முறை அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வருவது. இட்ஸ் த 3rd டைம். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அசம்பிளி எலெக்ஷன் நெருக்கத்தில் பிப்ரவரி மாதம் ஒரு நாள் சட்டமன்றம் அசம்பிளி தலைமைச் செயலகத்திலேருந்து அறிவாலயம் வந்த அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் நான் இருந்தேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கலைஞர்கிட்ட மைக் போடும்போது அவர் சொன்னது, தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைகோவுக்கு இடமில்லை அப்படின்னாரு. இது 2001 அவர் சொன்னது. ஸோ எல்லாரும் 3வது தடவை வெளியில் வந்தான்றாங்க. ஆக்சுவலாக அது 2nd டைம். 2001 கருணாநிதி அவரை வெளியில் அனுப்பினார். ரொம்ப ஆக்வர்டாக வெளியில் போனார். எப்படின்னா, 2006 ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. 2001 6 பீரியடில் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், அவர் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. கருணாநிதியை வந்து ஒரு வீட்டில் சந்திக்கிறாங்க. ஐ திங்க் கோபாலபுரம் தான் நினைக்கிறேன். சந்தித்து பேசி சீட்டு 18 சீட்டுக்கு என்னமோ ஒத்துக்கிறாங்க. கழுத்து போடுறதுக்கு மறுநாள் வந்து கழுத்து போடுறேன்னு சொஜ்ஜி பஜ்ஜிலாம் சாப்பிட்டு 4 மணிக்கு வெளியில் போனவர் 5:30 மணிக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டார். முதலமைச்சராக வந்து 36 சீட் வாங்கி நின்னார். இன்ஃபேக்ட் அடுத்த நாள் வந்து திருச்சியில் திமுகவோட பெரிய மாநாட்டில் தோழமை கட்சிகள் வைகோ உள்ளிட்டவர்களுடைய கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கட் அவுட்டெல்லாம் இழுத்து போட்டு கொளுத்துனாங்க, அடித்தாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து கரவேஷ்டி வெளியில் தெரியக்கூடாதுன்னு இழுத்து கட்டிக்கிட்டு ஓடினாங்க. அந்த அளவுக்கு திமுக வந்து கொலவெறியில் அவங்க மீது தாக்குதலை நடத்தினாங்க 2006. அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வைகோ வந்து ஒரு அன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு நம்பிக்கையை சூறையாடக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருந்தது. அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் பூரா பார்த்தீங்கன்னா, நான் அவரை ரொம்ப க்ளோஸாக அவரை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். 93ல் ஒரு கட்சி ஆரம்பித்தப்ப மதிமுகன்ற கட்சியை நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்து அவர் கூடயே நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஆண்டுகள் 96 பூரா. அவர் எப்பயுமே ஒரு உணர்ச்சி பிழம்பாக தான் பேசுவார், நார்மலாகவே பேச மாட்டார். இப்போ கலைஞரை பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக பேசுவார், ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசுவாங்க. வைகோ அந்த நார்மல்ஸ் இருக்காது. எல்லாத்தையுமே உயர்வு நவிர்ச்சியோட பேசுறது தான் அவரோட வேலையே. இப்போ கூட பாருங்கள், சட்டசபை தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார், அவர் மகனுக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகணுன்னு தான் ஆசை. ஏன்னா திமுகவும் மதிமுகவும் ரொம்ப இழிவுபடுத்தினாங்க. போன தடவை கொடுத்த 6 சீட்டை முடியாத தடவை 4 சீட்டும் திமுக சிம்பிளில் தான் நிற்கணும். நாங்கள் 21லேயே ரொம்ப சர்ப்ரைசிங்லி 6 சீட்டு கொடுத்தப்ப திமுக சிம்பிள்னு சொன்னப்போ அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் அப்போ அதையும் ஏற்றுக்கிட்டார். இந்த தடவை 6 4 குறைச்சப்ப
வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாரு. 3 வந்து திமுக சிம்பல்லையும், 1 மதிமுக தனி சிம்பல். அவங்களுக்கு சிம்பல் கிடையாது, அங்கீகாரம் போயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்குற சிங்கிளை நிற்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. அது என்னாச்சு கடைசி நேரத்தில், அந்த அந்த கடைசி 4வது தொகுதி மன்னார்குடின்னு நினைக்கிறேன், மன்னார்குடியோ சீர்காழி, சப்ஜெக்ட் கரெக்ஷன், சீர்காழியில் அவங்க மு.க. ஸ்டாலினுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அங்கே அவங்களுக்கு சொந்த ஊர், அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து முதலமைச்சரோட மனைவி பிரச்சாரம் பண்ணும்பொழுது உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்காம வேறு யாருக்கு ஓட்டு கேட்பாங்கன்னு ஒரு பிரச்சனை எழுந்தப்போ டிஆர் பாலு வைகோவா அண்ணா நகரில் இருக்க ஒரு வீட்டுக்கே போய் கேட்டோன்னா வைகோ அதுவும் ஒத்துக்கிட்டேன். சி ஈ வாஸ் சரண்டரிங் லைக் எனி திங் டு ஸ்டாலின். ஹி சரண்டர்ட் அப்சல்யூட்லி. கலைஞர் வந்து மரணத்தின் தருவாயில் இருக்கும்போது என்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து திமுகவை காப்பாற்றணும், என் மகனை விட்டுறக்கூடாதுலாம் சொன்னாருன்னு டைலாக் பேசினார். என் தோளில் சுமக்கும் திமுக ஆட்சியா இப்படிலாம் பேசினார். இப்போ எதுக்கு அதெல்லாம் மாறி போனாருன்றது, இப்போ அவரோட பிரச்சனை என்ன, மற்ற தோழமை கட்சிகள்லாம் அவங்க சிம்பிளில் நின்று அவங்களும் அவமரியாதைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷன் டைமில் பேச்சுவார்த்தைன்ற பேரில் அறிவாலயத்தில் நடந்தது ஃபுல் ஃப்ளெஜ்டு ரேகிங். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரேகிங் தான் நடந்தது. வெளியிலேருந்து வந்த முந்தா நாள் வரைக்கும் ஜெகத்குரு சர்க்குரு இதில் வந்து அது பேர் என்ன, கோயம்புத்தூரில் ஈஷா யோகத்தில் பிஜேபியோட பேசிக்கிட்டு இருந்த பிரேமலதாவை கூப்பிட்டு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் தூக்கி கொடுத்து அவங்க சிம்பலை நிற்க சொன்னாங்க. ஆனால் கூடவே நின்று விசிகா, எம்டிஎம், சிபிஐ, சிபிஎம் எல்லாரையும் எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தி, சிறுமப்படுத்தி, அசிங்கப்படுத்தி திமுக பெரியண்ணன் மனப்பான்மையுடன் நடந்து கொண்டது. அதுக்கான வேலையை தான் இப்போ கொடுக்குறாங்க. இந்த கட்சிகள்லாம் பிச்சுக்கிட்டு ஓடினது காரணம் விஜய் பதவி கொடுக்குறான்றது மட்டும் இல்லை, ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, அங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை வைக்கோக்குன்னா, அவங்கெல்லாம் சொந்த சின்னத்தில் நின்று 2 சீட்டு ஜெயிச்சதால மந்திரி அமைஞ்சது, இவரால் ஆக முடியல. ஏன்னா இவங்க டிஎம்கே சிம்பிளில் நிற்கிறாங்க. ஒரு நேற்று இன்னொரு காரியம் பண்ணிட்டாரு, அது விஜய்க்கு நெருக்கடியை உண்டாக்கி இருக்குது. நான் விஜயை பார்த்த முதலமைச்சர் விஜய், அவர் உங்கள் 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நானே வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே குதிரை பேருன்ற அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரிசிக்னேஷன் வந்து நீங்கள் வந்து குதிரை பேரத்தில் சேர்க்க முடியுமான்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எ பர்சன் இஸ் ரிசைனிங் மீன்ஸ் இஸ் ரிசைனிங். ரிசிக்னேஷனை எந்த நேரத்திலும் யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அவன் ஜெயிச்சு வந்திருக்கான், ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு அவன் ரிசைன் பண்ணிட்டு போய் மறுபடியும் மக்கள்கிட்ட தான் போகிறான். அங்கே தோக்கடிங்க, அது ஹார்ஸ் ட்ரேடிங்னே சொல்ல முடியாது. எனக்கு என்னுடைய நிலைப்பாடு. பட் பாப்புலர் பர்செப்ஷனில் அது ஹார்ஸ் ட்ரேடிங் தான் வரும். பிகாஸ் கண்டினியூஸாக எல்லோரும் அப்படிப்பாங்க. ஒரு 6 பேர் பண்ணியிருக்கும்போது இன்னும் 2 எம்எல்ஏஸ் போகிறாங்கன்னா, இப்போ விஜயையும் அவர் வந்து ஒரு விதமான சங்கடத்துக்கு ஆழ்த்தியிருக்காரு. விஜய் கிட்டேருந்து 48 மணி நேரம் ஆகுது, முதலமைச்சரிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இதுக்கு வரலை. கட்சி ஆல்ரெடி கலகலத்து போயிடுச்சு. லிட்ரலி கட்சியில் வந்து வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. அத்தனை பேரும் they have deserted and gone to DMK for the past 10 years, அதுக்கு மேலேயே. இப்போ இதுக்கு பிறகும் நிறைய பேர் போய் அங்கே சேர்ந்துருக்காங்க. மதிமுக போனதால் திமுக ஒன்றும் பெரிய இழப்புலாம் வாக்கு வங்கி அடிப்படையில் சொல்ல முடியாது. பட் பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கே இஸ் நவ் லெஃப்ட் இந்த லட்ச். சைபரில் நிற்குது திமுக, யாருமே கிடையாது. 2 லெஃப்ட் போயிட்டாங்க, விசிகா போயிட்டாங்க, ஐஎம்எல் போயிட்டாங்க, காங்கிரஸ் போயிட்டாங்க, மதிமுக போயிடுச்சு. அதுதான் மெசேஜ். ஒழிய மதிமுகவில் வாக்கு வங்கின்ற அடிப்படையில் திமுகவுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் இருக்காது. ஏன்னா மதிமுகவில் அவங்களுக்கு பெரிய லாபம் எதுவுமே எந்த காலத்துலையுமே அட்லீஸ்ட் இந்த பாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸில் இருந்தது கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் பர்செப்ஷன் அவங்கள கூட வச்சுருந்தார் வைகோ, இவர் ஸ்டாலின். இன்றைக்கி அது முடியாதுன்ற லெவல் வந்துடுச்சு. அகைன் இதுவும் தேர்தல் நேரத்தில் இழிவுபடுத்தினதோட விலை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழுவில், பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தவங்க தோழமை கட்சிகளை வந்து மேக்சிமம் இழிவுபடுத்துனாங்க. அதோட விளைவு தான் வந்து இன்றைக்கி அவங்க எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா விட்டா போதுன்ற சாமியை பிச்சுக்கிட்டு ஓடுறது. அது திமுக வந்து தான் விதைத்ததை என்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. சார், அந்த சமயத்துல கூட்டணி கட்சிகளை திமுக வஞ்சிக்கிறதுன்ட்டு பலர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு அசாதாரணமான சூழல் நிலவும் பொழுது அதை விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டடான பிளேயர். இதுக்கு காரணம் விஜய் தான். அவர் ஒரு அரசியல்வாதியாக அந்த 2 வருஷம் செயல்பட்டு கூட இவங்க வந்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்னங்க விஜய்க்கு அந்த 2 வருஷத்தில்? கிட்டத்தட்ட ஜீரோங்க. விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டம் பேசினார், மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் பேசினார், அப்புறம் ஒரு 6 கூட்டம் பேசினார். அந்த டிசாஸ்டருக்கு, கரூர் டிசாஸ்டருக்கு பிறகு அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை தவிர வந்து பரந்தூருக்காக ஒரு பிரச்சனை பண்ணார் போய். அதுக்கு பிறகு வந்து
நம்ம கஸ்டோடியல் டெத்துக்காக ஒரு ஒரு கூட்டமாக சென்னையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மவுண்ட் ரோடில் பண்ணார், டிவி ஸ்டேஷன் பின்னால். இதை தவிர எந்த பிரச்சனைக்காக தெருவுக்கு வந்தார்? அப்புறம் ஆனந்த விகடனோட அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்கு வந்தார். இதை தவிர பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை ஜாயிண்ட் ஸ்ட்ரகிள்ஸை எடுத்திருந்தாருன்னா மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து, ப்ளஸ் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து பேசியிருந்தாருன்னா அவர் மேலே அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வந்திருக்கும். அவர் ஒரு சிலோவில் இருந்தார், ஒரு பெரிய கோபுரத்து மேலே இருக்க கூண்டுக்குள்ளே இருந்தார். இவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் தான் திமுகவோட பயணப்பட்டாங்க. ஏன்னா விஜய் நம்ப தகுந்தவராக இல்லை. ஆனால் அதுவே எலெக்ஷன் முடிஞ்சோன்னே சரியாக வந்து மாட்டிச்சு, 2 சீட்டுன்னு அந்த துண்டு விழுந்தது. தி பியூட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் பீப்புள் கேவ் 35% ஹிமாலயன் சக்ஸஸ். அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க. டீகோட் பண்ண வேண்டிய அளவுக்கு மீடியா டீகோட் பண்ண மறுக்குது. ஏன்னா மீடியா வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸில் தான் 90% மீடியா இன்னமும் இருக்குது. விஜய் வந்து மீடியாவை குட் புக்ஸில் வைக்க மறுப்பதால் விஜய் மேலே மீடியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த கோவம், அந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த ஸ்டூபண்டஸ் மேண்டேட், இது 35%, எம்ஜிஆர் கூட 30% தான், 4 கட்சியை சேர்த்துட்டு. தனியாக 35% மோடி கூட செய்யாத சாதனை. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இட்ஸ் அ ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். அதை டீகோடு பண்ண மீடியா மறுக்குது. எனவே அது சீட்டாக கன்வெர்ட் ஆகல. ஸோ அங்கே வரும்போது அது ஒரு விதத்தில் நல்லது. ஒரு லகானை வந்து மக்கள் போட்டிருக்காங்க. பை நேச்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அது நடந்திருக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் எல்லாருக்கும் பதவி கொடுத்து டிஎம்கே கூட்டணியை ஒரு கல்லில் 2 மாங்க, அவரும் அமைச்சரவையை காப்பாற்றிக்கிறாரு, 2வது வந்து பதவியை காப்பாற்றிக்கிறார், 2வது திமுகவை காலி பண்ணுறாரு. திமுக அந்த ஒவ்வொரு கூட்டணியையும் செங்கலாக உருவுறார். இது தப்பு எதுவுமே கிடையாது. அவங்கள பிஜேபி வரக்கூடாதுன்றது தான் ஒரே எய்மே ஒழிய, மற்றபடி வந்து விஜய் ஆதரிக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. நவ் விஜயோட பிரச்சனை அந்த 2 வருடங்களில் அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னமும் ஒரு பொலிட்டிஷியனாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ்னால் அது டிவிக்கே தான். ஆனால் மக்கள் அவங்களுக்கு 35% ஓட்டு போட்டிருக்காங்க, விச் இஸ் அன் ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். இப்போ அதுதான் வந்து அவர் மதிமுக அது வந்து மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானது. ஏன்னா அவர் கையில் எம்எல்ஏவே இல்லை. அவங்க ஆல்ரெடி டிஎம்கே எம்எல்ஏ. டிஎம்கே எம்எல்ஏ ரிசைன் பண்ணி இவர் எப்படி சொல்ல முடியும்? இட்ஸ் எனி லாஜிக்? சட்டத்தில் இருக்க ஒரு பெரிய ஓட்டை அவங்க எம்டிஎம்கே மெம்பர்ஸ், இந்த பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளை ஏன் சிம்பிளில் நில்லுன்றது. ஆனால் வந்து அவங்க சிம்பிளில் நிற்கும் போது இப்போ வந்து அவங்க டிஎம்கேன்னு சொல்லி தான் போகிறாங்க. அதுக்கு வைகோவே கழுத்து போட்டு கொடுக்குறாரு. அவங்க டிஎம்கே மெம்பர் ஆனதுக்கு டிஎம்கே ஆர்கனைசிங் செக்ரட்டரியும் கழுத்து போடுறாரு. தே ஆர் ஆல்ரெடி டிஎம்கே மெம்பர்ஸ். டிஎம்கே எம்எல்ஏஸை ரிசைன் பண்ணணும்னு எம்டிஎம்கே லீடர் எப்படி சொல்ல முடியும்? ஸோ இந்த சிஸ்டமே வந்து மறுபரிசீலனை செய்யப்படணும். சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளோட சிம்பலில் நிற்கக்கூடாது. நிற்கிறாங்கன்னா அவங்க பெரிய கட்சி தான். அவங்க இப்போ வைகோவோட பிரச்சனை இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தன்னை வந்து துச்சமென மதித்து அவங்க வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக நடத்துனது, அந்த கோவம், அதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அவர் எப்பயுமே உணர்ச்சி பிழம்பாக தான் பேசுவார். நார்மலாக அவர் பேசுகிறது ரொம்ப கம்மி. எப்பயுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட இல்லாத 2 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்கிறாரு விஜய் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. முதலமைச்சர்கிட்ட வந்து பதில் இல்லை. அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உங்ககிட்ட இல்லை சார், அவங்க தேர் ஆல்ரெடி டிஎம்கே எம்எல்ஏஸை நீங்கள் எப்படி ரிசைன் பண்ண சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் வேர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் டிஎம்கே அலையன்ஸ், அந்த எம்எல்ஏ பற்றி எனக்கு அவங்க விருப்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டலாக விட்டுருக்கணும். மாறா வந்து விஜயையும் அவர் நடுத்தருக்கு எழுதிட்டார். விஜய் வந்து அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னது அப்படின்றது விஜயை காட்டி கொடுக்குற வேலை. ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷன் அது ராங்க தான் போய் விழும். அவங்க ஆல்ரெடி ஹார்ஸ் ரைடிங்கில் இருக்காங்கன்ட்டு. இதுதான் வைகோவோட ப்ராப்ளமே. இதுதான். திஸ் இஸ் வாட் வைகோஸ் கேரக்டர் இஸ். முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறார், 2 பேரை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நானே வந்து கேம்பெயின் பண்ணுறேன். இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதை நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா, இதை நம்பி சொல்கிறாரு முதலமைச்சர், உங்ககிட்ட வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போடாட்டியும், த மீனிங் ஆஃப் இட் இஸ் திஸ் இஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. நீங்கள் இதை போய் பொது வெளியில் வைக்கிறீங்க. பொது வெளியில் வைக்கும்போது முதலமைச்சரோட மரியாதையும் சேர்ந்து காற்றுல பறக்குது. இதுதான் காலாகாலமாக வைகோ பண்ணுறது. 2014 பிஜேபி அலையன்ஸில் போய் சேர்றாரு. மோடியோட ஃபஸ்ட்டு அவர் தான் போய் சேர்றாரு. சென்னையில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ரேடிசன்லேயோ இதுலேயோ அவர் மோடி வந்து உட்காந்துருக்கும்போது லே மெரிடியன் ஃபஸ்ட்டு போய் அவர் பக்கத்தில் உட்காந்து தோளில் கை போட்டது எல்லாம் அவர் தான். மோடி ஜெயிச்ச பதவி ஏற்றுக்கிறதுக்கு முதல் நாள் பிரச்சனை. ராஜபக்ஷா வராருன்னா நீ வரக்கூடாது அப்படின்னு சிக்கல் பண்ணி, அப்போது பதவி கூட ஏற்றுக்கல. உடனே நான் கூட்டணியிலிருந்து வெளியேறேன்னு ஃபஸ்ட்டு போனவர் அவர் தான், ஃபஸ்ட்டு வெளியில் வந்தவர் அவர் தான். அப்போ அவருக்கு எந்த சீட்டும் கூட இல்லை? எதுவுமே இல்லை. சைபர் சீட்டை வச்சுட்டு மோடி கண்டிஷன் போட முடியுமா?
அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது. இத்தனையும் அவங்க கண்ணியமாக கூப்பிட்டு பேசினாங்க. அருண் ஜேட்லி கூப்பிட்டு பேசினார், பிரச்சனை பண்ணாதீங்க, இப்போ தான் பதவி ஏற்றுருக்காரு, பதவி ஏற்றுக்க போகிறாரு, ஓட்டு போட்ட மை கூட காயலை, சார்க் கண்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் வரணுன்றது பிரைம் மினிஸ்டரோட விருப்பம், பிரைம் மினிஸ்டர் டெசிக்னேட்டோட விருப்பம். பாகிஸ்தான்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. இல்லை ராஜபக்சா நான் ஓட மாட்டேன் ஓன்னு சீனை போட்டு இங்கேருந்து ராஜபக்சா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஸ்ஸில் எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்கள பிடிச்சி மத்திய பிரதேசில் போகிற வழியிலேயே அரெஸ்ட் பண்ணி எப்பயுமே ஒரு உணர்ச்சி பழம்பாக தான் இருப்பார். இப்போ இன்றைக்கி வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. இது ஒன்றும் திமுகவுக்கு பெரிய நஷ்டத்தெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. வாக்கு வங்கி அளவில் பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கே இஸ் நவ் ஜீரோ இன் த சென்ஸ் தே ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி லெட்டர் பேட் பார்ட்டிஸ். சரி, இத்தனை காலம் வந்து ஏன் நீங்க வாயே திறக்கல அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது, இப்போ திமுக பத்தி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறவர் ஏன் வாய் திறக்கலன்னும் போது, ஊடகம் எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு, நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்கெல்லாம் வந்து என்னையே வச்சு நான் தான் கூட்டணி தர்மத்தை வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லிடுவீங்க, என்ன நீங்க கிள்ளிக்கீரையா தான் இது வரைக்கும் நடத்தி இருக்கீங்க, நான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அது எதுவுமே ஊடக வெளிச்சத்துக்கே வரல அப்படின்ற குற்றச்சாட்டை எடுத்து வச்சு பத்திரிகையாளர்கள் கிட்ட ரொம்ப கோபமும் பட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் புதுசு இல்லை, நான் சொல்றேன் 93லேருந்து யூ கேன் டாக் எவ்ரி திங் அண்டர் த சன் வித் வைகோ ஃபார் hours டுகெதர் அண்ட் hours டுகெதர். பட் என்ன பிரச்சனைனா, அரசியல் ரீதியாக ஒரு திமுக விட்டு வெளியில் வந்தப்ப ஒரு நல்ல தலைவராக முகிழ்த்திருக்க வேண்டியவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈழ பிரச்சனையை காமிச்சா அதீதமான ஆர்வம், ஒன் அஜெண்டா பார்ட்டியாக மாறி போனது, அதன் பிறகு வந்து பாதை தெரியாமல் போனது, எல்லாத்துக்கும் உணர்ச்சி வயப்பட்டது, தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட சில சமரசங்கள், இது எல்லாம் வந்து அவரை வந்து ஒரு நல்ல தலைவராக முகிழ்க்க முடியாமல் தடுத்துடுச்சு. வயது ஆயிடுச்சு, நான் இஸ் 80+. அதான் சொன்னேன், வைகோ வந்து 33 ஆண்டுகளாக 93, அதுவும் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த 3 ஆண்டுகள் அவரோட தினமும் பயணப்பட்டவன் தான். ஒரு நல்ல தலைவராக வந்திருக்க வேண்டியவர் அவருடைய பலவீனங்களாலேயும் அவருடைய குணாம்சங்களாலேயும் அவரை தாழ்த்தி கொண்டார், வீழ்த்தி கொண்டார். இன்னைக்கு இன்னொரு அத்தியாயம் அரங்கேறி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் வாட் எக்ஸ்பெக்ட். அன்றைக்கு அந்த 4 சீட்டு கொடுக்கும்போதாவது என் சிம்பிளில் நின்று இருப்பேன்னு உறுதியாக நின்று ஃபைட் பண்ணி வாங்கியிருந்திருக்கும். நான் வெளியில் போகிறேன்னு அவர் சொல்லியிருந்தா அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கார்டை பயன்படுத்தினாங்களே ஒழிய இவரே போய் விழுந்தாருங்க. நான் திமுகவோடு தான் இருப்பேன், திமுகவை தோளில் சுமப்பேன், ஸ்டாலினை தோளில் சுமப்பேன், பல்லக்கு தூக்குவேன், என்னென்னமோ பேசினாருங்க. கலைஞர் என்னிடம் சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. எங்கே வாங்கினார் சத்தியம்? கலைஞர் எத்தனை தடவை தான் சத்தியம் வாங்குவார்? இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு வெளியில் வந்தால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன நன்மதிப்பு இருக்கும்? யுவர் கிரெடிபிலிட்டி இஸ் ஆல்ரெடி அட் இஸ் லோயஸ்ட் எப். தென் அதர்வைஸ் வெரி குட் அண்ட் வெரி இம்ப்ரெசிவ் லீடர். ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்க வேண்டியவர். விஜயகாந்த் கீழே ஒர்க் பண்ணார், இன்னைக்கு விஜய் கீழே ஒர்க் பண்ணார். இட்ஸ் வெரி வெரி காலத்தின் கொடுமை இது. வைகோ அறிந்தவங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் கிட்ட 2016 போகும்போது ஃபினிஷ். அந்த விஜயகாந்துக்காக தான் ஜெயலலிதா அவரை கழட்டி விட்டாங்க. கடைசியில் அந்த விஜயகாந்த் கிட்ட அடுத்த எலெக்ஷனில் 16 போய் சேர்றாரு. விஜயகாந்த் சிஎம் ஆகிறன்றாரு. இப்போ விஜயோட போய் நிற்கிறாரு. அது லைஃப்பில் நமக்கு புரியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வெளிநடப்பு என்பது வாக்கு வங்கி அளவில் திமுகவுக்கு ஒன்றும் பெருசாக புதுசாக எதுவும் நஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. பிகாஸ் டிஎம்கே இஸ் ஆல்ரெடி டவுன் அண்ட் அண்டர். அஃப்கோர்ஸ் பர்செப்ஷன் வைஸ் ஒன் மோர் பார்ட்டி ஹஸ் எக்ஸிட்டட் ஃப்ரம் டிஎம்கே லைன்ஸ். சரி, இப்போ 118 நம்பர் வர வரைக்கும் மற்ற கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைக்கிற முயற்சியை டிவிகே தொடரும் அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறது? அது உண்மை. தட் இஸ் ட்ரூ. யார் சொன்னாலும் அதான் உண்மை. ஐ திங்க் நைனார் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஓவர் செட் திஸ் இஸ் ட்ரூ. அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ட்ரூ. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் இழந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு மாற்றம் நீங்கள் சொல்கிறீங்க, 107 சீட் வந்தோடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு சீட்டு எலெக்ஷன் வரப்போகுது, வந்ததுன்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, 108 ஃபைன். அது வர வரைக்கும் 107 ஓப்பனாக பப்ளிக் ஒரு அப்பீல்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து ஒரு சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், an agreement with the society, with the state, with the voters. லுக், 118 எனக்கு நீங்கள் கொடுக்கல, நான் இந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறேன், எனக்கு 107 சீட்டு கொடுத்துருக்கீங்க, நான் யாரையும் போய் வலுக்கட்டாயமாக அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி என்னோடய கட்சியில் சேர்ப்பதற்கோ எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். விரும்பி யாராவது ஆதரவு கொடுத்தா அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நானாக போய் ஒருவரையும் தர்மத்துக்கு விரோதமாக, அறத்துக்கு விரோதமாக, இம்மாரலாக நான் போய் வந்து யாரையும் அப்ரோச் பண்ணி எந்த கட்சியையும் எந்த விதத்தில் உடைக்கிறதையும்
2/3 வந்தாலும் தப்பு, ரெசிகன் பண்ணிட்டு வாங்கினாலும் தப்பு. நான் அதை செய்ய மாட்டேன். விரும்பி வந்தீங்கன்னா நான் ஏற்றுப்பேன். நான் வந்து ஒரு சார்ட்டரை மக்கள் மத்தியில் வைக்கிறேன். இது வந்து மக்களோட நான் செய்து கொள்ளுகிற ஒப்பந்தம். இந்தந்த பாலிசிஸ் அடிப்படையில் என்னுடைய கவர்மெண்ட் இருக்கும். இதில் யாருக்காவது சந்தேகம் வருது அல்லது நீங்கள் குறை காண்கிறீர்களா, தாராளமாக எனக்கு எதிராக நீங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுங்கள். நான் அதில் தோத்துட்டேன்னா அந்த நிமிடமே ராஜினாமா பண்ணிவிட்டு நான் எதிர்கட்சியாக உட்காந்துக்கிறேன். ஆனால் என் அரசை காப்பாற்றுவதற்காக இந்த கொள்கைகளுக்கு விரோதமாக யாராவது செயல்பட சொன்னாங்கன்னா நான் செயல்பட மாட்டேன். இது யாருக்காவது பிடிக்கல, அதை நேரடியாக சொல்லாமல் வேறு விதங்களில் அவங்க வந்து என்னை கவுக்கணும்னு பார்க்குறாங்கன்னா தாராளமாக அவங்க முயற்சி பண்ணட்டும். 2 கட்சிகள் திமுக அண்ணா திமுக சேர்றாங்கலாம் சொல்கிறாங்க. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். தாராளமாக எனக்கு எதிராக எடுத்து ஓட்டு போடுங்க. நான் தோற்கடிக்கப்பட்டால் எதிர்கட்சி வரிசையில் உட்காருவேன். உங்களால் ஆட்சி செய்ய முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லை நம்ம மறுபடியும் மக்கள்கிட்ட போகலாம். ஆனால் நான் ஒருபோதும் அதிகாரத்தை பயன்படுத்தியோ பணபலத்தை பயன்படுத்தியோ 118 அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் நான் செய்ய மாட்டேன். மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே நான் 5 வருஷம் நடத்துறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது மனசில். ஏன்னா நான் கொள்கை அடிப்படையில் இதெல்லாம் நான் செய்ய போகிறேன். யாருக்கு எப்போ இதில் விருப்பம் இல்லைனாலும் தாராளமாக எனக்கு எதிராக நான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணலாம். நான் முடிஞ்சால் ஜெயிப்பேன். என்னால் முடியலையா நான் தாராளமாக தோற்கடிக்கப்பட்டால் எனக்கு வேறு வழியில் நான் ராஜினாமா செய்துவிட்டு எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காருவேன், இல்லை மக்களை சந்திப்பேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தா நான் எழுதி கொடுக்குறவங்களுக்கு கவுக்கிற தைரியம் திமுக அண்ணா திமுகவுக்கு வராது, சத்தியமாக வராது. ஏன்னா கோடியாக செலவு பண்ணி ஜெயிச்சவங்க திமுக அண்ணா திமுகவும், பல ஆயிரம் கோடியை திமுகவும் சில ஆயிரம் கோடி அண்ணா திமுகவும் செலவு பண்ணி ஜெயிச்சாங்க. தாவேக்காலையும் சில பேர் செலவு பண்ணாங்க, நான் மறுக்கல. அத்தனை பேரும் உத்தம புருஷர்கள்னு சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் தம் செலவே பண்ணாமல் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் நடுங்கியிருப்பாங்க இவங்க 2 பேரும். 30 40 கோடி செலவு பண்ண ஒரு எம்எல்ஏவால் விஜயை கவுக்கணுன்ற எண்ணமே வராது. கட்சி தலைமை சொன்னால் கூட அவன் கவுக்க மாட்டான். ஓட்டெடுப்பில் கலந்துக்காம புறக்கணிச்சிடும். அப்போ ஹை மாரல் கிரவுண்ட் வந்திருக்கும். இது யாருமே செய்யாத ஒரு அரசியல். நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து என்னோட கரியரோட பீக்லேருந்து நான் வரேன், பொது பணத்தை திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குன்னீங்களே, அது உண்மைன்னா இப்போ நான் சொன்னது நீங்கள் செஞ்சுருக்கணும். ஏன்னா திஸ் ஜட்ஜ்மெண்ட், த பியூட்டி ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுக்காம இயற்கை வந்து இட் இஸ் நாட் பை டிசைன், திஸ் இஸ் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். இயற்கை வந்து ஒரு கடிவாளத்தை போடுது. நீங்கள் எப்படின்றது, நீங்கள் மற்றவங்கள மாதிரி அரசியல்வாதியா அல்லது வித்தியாசமான அரசியல்வாதியா. த பியூட்டி ஆஃப் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் யூ டோன்ட் கெட் 118, யூ ஜஸ்ட் கெட் 107. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நான் சொன்னல அதை பண்ணியிருக்கணும். நீங்கள் அதாவது எந்த நேரமும் நான் பதவியை விட்டு விலக தயாருன்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசில் தெளிவாக பதிய வச்சுருந்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மத்தியில் உங்களை கவுக்கணுன்ற எண்ணம் இவங்க 2 பேருக்கும் குறிப்பாக திமுக வராது. இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை 6 கவர்மெண்ட் எந்த நேரமும் கவுந்துரும், 6 மாதத்தில் கவுந்துரும் ஸ்டாலின் நேற்று சொல்கிறா, திடீர்னு எப்போ நான் கவுருன்றேன். இந்த வார்த்தைலாம் அவங்க வாயிலேருந்து வராது. சரி கவுருட்டோம், கவுந்தா நீங்கள் வந்துடுவீங்களா? இப்போ இருந்து கூட வராது. அந்த பயம் ஸ்டாலினே விரும்பினாலும் கட்சி விரும்பாது. அது அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, யாருக்குமே இல்லாத ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைச்சிது. அது இன்னொன்று அவர் ஒரு வரலாற்று சாதனை செய்திருக்கிறார். 35% மோடி செய்யாத, எம்ஜிஆர் செய்யாத, ஜெயலலிதா செய்யாத. அவங்கெல்லாம் 90 கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆண்டாங்க சிங்கிள் ஹேண்டட்லி. அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டுட்டாங்க. அவங்க போய் ஸ்டாலினை பார்த்தவர் எடப்பாடியை பார்த்துருக்கணும், பார்க்கல. மாறாதில் இருக்க டிசிடென்ட்டை போய் பார்க்குறாங்க. எந்த நம்பிக்கையில் அவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்க? எந்த எதிர்பார்ப்பு? இன்னைக்கு அவங்களையும் நீங்கள் கை விட்டுட்டீங்க. அப்போ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தின புரிதல் இல்லாதது தான் காரணம்னு சொல்லலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தின தெளிவான சட்ட நுணுக்கம் இல்லை, சட்ட புரிதல் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அட்வைசர்ஸ் கிட்ட இல்லை. அதுக்கு பிறகுதான் அது தெளிவாக வருது. அதுவும் அந்த பழைய ஹிந்து கரஸ்பாண்டன்ட் வெங்கட்ரமணன் புதிய தலைமுறை கொடுத்த பேட்டி, ஹிந்துவில் எழுதின கட்டுரை தான் அவங்க கண்ணை திறந்தது. இட்ஸ் வெரி வெரி கிளியர். இன்னொன்று, வெறும் 2/3 இருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சிருக்கலாம்னா அதுவும் தப்பு. பட் ஸ்டில் 10ல் 7 பேரை வாங்கி ஆம் ஆத்மி கட்சி பிஜேபியில் சேர்ந்ததே சட்டப்படி தப்பு. ஏன்னா 23 சந்திரசூட் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 5 ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் படி நாட் ஓன்லி 2/3 பேரண்ட் பாடி ஷுட் அப்ரூவ் த மெர்ஜர். இங்கே பேரண்ட் பாடி அப்ரூவ் பண்ணல, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ரூவ் பண்ணல. இட்ஸ் அ ஃபிட் கேஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா சேர்மன் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் பிஜேபி ஆளு. தப்பிக்கலாம். 47ல் 32 தான் தப்பிச்சிருப்பாங்க, அதுவே இல்லை. அப்போ எல்லாம் தப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? சட்ட அறிவு இருக்கா இல்லையான்றதெல்லாம் வேற விஷயம், விடுங்க.
நான் ஒரு வித்தியாசமான அரசியலை பண்றேன்னா 107 தான் உன் டேபிள்ல இருக்குன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? யூ டோன்ட் ஹவ் நம்பர்ஸ், பட் எவ்ரி கிளவுட் ஹஸ் இட்ஸ் ஒன் சில்வர் லைனிங். என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நான் சொன்னல அதை பண்ணியிருக்கணும். நாங்கள் உட்காருவோம், எங்களுக்கு பதவி வெறி கிடையாது, நாங்கள் மன்னராட்சியை நடத்தலை, அப்பா புள்ள பிள்ளைக்கு புள்ள பிள்ளையோட புள்ள அதெல்லாம் கிடையாது. மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என் குடும்பத்துலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க. என் குடும்பமே அரசியலில் ஈடுபடல, எந்த பவர் சென்டரும் கிடையாது, நான் தான் பவர் சென்டர். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட். கண்ணில் ஒத்திக்கணும். தனிநபராக நிற்கிறீங்க. மோடியோட பலம் தான் உங்கள் பலமும், குடும்பம் இல்லை. ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? 107 வச்சு 100 நாள் ஆண்டுட்டு போய் அப்புறம் எலெக்ஷனுக்கு போனால் கூட அதோட மரியாதை தண்ணியில். சத்தியமாக சொன்னோம், அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு போக மாட்டாங்க, 2 வருஷத்துக்கு போக மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. போய் நிற்கணும் மக்கள்கிட்ட. அதாவது ஆன் இட்ஸ் ஓன் இந்த பார்ட்டிஸ் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணிருக்கணும்? நீங்களே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை போட்டிருக்கணும் இவங்களை லாக் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு பதவியை கொடுத்து இந்த கோல்டன் பிஸ்கட்டை கொடுத்து உள்ளே இழுத்தீங்கல்ல, அதோட சேர்த்து காமன் மினிமம் ப்ரோக்ராமையும் போட்டிருக்கணும். 2 லெஃப்ட், விசிகா, ஐயுஎம்எல்ஏ, காங்கிரஸ் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இது மீறி நான் போக மாட்டேன். ஆனால் நானா போய் திமுக அண்ணா திமுகலேருந்து அமமுகலேருந்து உடைக்க மாட்டேன். அமமுக எம்எல்ஏ எதுக்கு போய் உடைச்சிங்க? அது எவ்வளோ தப்பு? இது அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அந்த ஒரு எம்எல்ஏவை மாட்டிக்கிட்டீங்கல்ல. அவங்களே வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் வீடியோ ஏன் எடுத்த? எதுக்கு எடுத்த வீடியோவை? அவரு தினகரன் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆதரவு வேணும்னா தலைவரை போய் அப்ரோச் பண்ணிருக்கணும். அந்த இண்டிவிஜுவலை போய் நீங்க அப்ரோச் பண்றீங்க. இண்டிவிஜுவலை அப்ரோச் பண்ண வீடியோ எதுக்குங்க எடுக்கிறீங்க? நீங்க தப்பே பண்ணலன்னா எதுக்குங்க வீடியோ எடுக்கிறீங்க? இதுதான் மாற்று அரசியலா? அப்போ யூஆர் ஆல்சோ லைக் எனி அதர் பாலிட்டிஷியன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆகனி. ஏன்னா கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுமா? இப்போ 90 சீட்டு வாங்கியிருந்தா இந்த மோகம் பவர் மேலே வந்திருக்காது. கிட்ட வந்துட்டீங்க. அண்ட் திஸ் இஸ் அ வெரி டெலிகேட் நம்பர், டேஞ்சரஸ் நம்பர் 107. ஏன்னா 10 சீட்டு கூட இருந்ததுன்னா உட்காந்துலாம், 10 சீட்டு குறைஞ்சதுன்னா ஹாயா எதிர்கட்சியாக உட்காந்துலாம். 2 கட்டானா போய் சிக்கிச்சு. ஸோ குவாக்மாயரு. அப்போதான் உங்களுக்கு அது டெஸ்ட்ன்ற நான். பிகாஸ் திஸ் இஸ் அ நேச்சர்ஸ் கிஃப்ட் டு ப்ரூவ் யுவர் மெட்டல். கோட்டை விட்டீங்க. இப்போ இன்னைக்கு வைகோவோட இந்த பேச்சு இருக்குல்ல, ரெசிக்னேஷன்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைங்க. பட் பப்ளிக் பர்செப்ஷன் எப்படிங்க இருக்கும்? இது ஹார்ஸ் ட்ரேடிங்கில் தானங்க வரும். வை ஆர் யூ டூயிங் இட்? ஒன்னே ஒன்று தான், நயனா நாகேந்திரா சொன்ன மாதிரி எப்படியாவது 118 அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸ்டெபிலிட்டின்றது நம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க, பர்செப்ஷன். அதை கோட்டை விட்டுட்டு நிற்கிறார் அவர். ஐ திங்க் இஸ் லாஸ்ட் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தோணும். நன்றி சார், வணக்கம்.